தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். விஜய் அவர்கள் உண்ணா நோன்பு இருந்து அவர் முகமதிய அன்பர்களைப் போல வேட்டி சட்டை அணிந்து குல்லா அணிந்து நமாஸ் செய்து அந்த விரதத்தை முடித்திருக்கிறார். இதற்காக அவர் ஒரு நோன்பு கஞ்சி குடித்து நான் முகமதியர்களுக்கு நான் உற்றார் உறவினர், நான் அவர்களுடைய தலையாய பிரச்சனைக்கு ஓடி வந்து உதவுபவன், நான் ஒரு அரசியல் கட்சி தலைவன், சிறுபான்மை மக்களுடைய காவலன், இப்படி பதிவு செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். உண்மையாகவே சிறுபான்மை மக்களுடைய வாக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை மாற்றக்கூடிய ஒரு வலிமையான வாக்கு வங்கி. இந்த வலிமையான வாக்கு வங்கி திமுகவை தொடர்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கிறது. அது நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, ஈரோடு இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி, சிறுபான்மை வாக்கு வங்கி, இந்த வாக்கு வங்கி தான் திராவிட இயக்கத்தை தமிழகத்திலே காப்பாற்றி கொண்டிருக்கிறது. பெரியாரை யார் நினைக்கிறார்களோ இல்லையோ, தந்தை பெரியாரினுடைய அந்த பிஜேபி எதிர்ப்பு, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு, சனாதன எதிர்ப்பு, சங் பரிவார்களுடைய எதிர்ப்பு, சிறுபான்மை முஸ்லீம் மக்கள், கிறித்துவ மக்கள், படித்த தலித் மக்கள் அத்தனை பேரும் இந்த கொள்கையை பிரதான கொள்கையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பிஜேபிக்கு எதிரான அதிமுகவோ திமுகவோ நிலை எடுக்கிற பொழுது அவர்கள் அத்தனை வாக்குகளும் 20% வாக்குகள் முற்று முழுதாக அவர்களுக்கு போய் சேர்ந்து விடுகிறது. ஆட்சி அதிகாரம் அவர்கள் கைக்கு கிடைத்து விடுவதற்கு இந்த சிறுபான்மை வாக்கு வங்கி தான் ஒரு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது. இதை தெரிந்து கொண்ட ஆதவ் அர்ஜுனா, பிரசாந்த் கிஷோர், ஜான் ஆரோக்கியசாமி 3 பேரும் விஜய்க்கு ஒரு குல்லா வைத்து நோன்பு இருக்க செய்து அந்த சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை கவருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். இந்த முயற்சி வெற்றி தருமா தோல்வி தருமா என்பது நீங்கள் 26 தேர்தல் வருகிற பொழுது தான் இதை முடிவு செய்ய முடியும். ஆனால் இந்த வேளை அதிமுகவுக்கு முஸ்லீம் வாக்கு வங்கி போய் சேருவதற்கான வாய்ப்பே குறைவு. அதை வாய்ப்பு வராமல் தடுக்கிற வேலையை அதிமுகவை சேர்ந்த வேலுமணியே செய்து கொண்டிருக்கிறார். வேலுமணியுடைய திருமண வீடா அது அதிமுக தொண்டர்கள் நிறைந்த வீடாக இல்லை, பிஜேபி தொண்டர்களும் தலைவர்களும் நிறைந்த வீடாக இருந்த காரணத்தினாலே சிறுபான்மை சமூகத்துக்கு மீண்டும் ஒரு சந்தேகம் வந்துவிட்டது. ஒருவேளை எடப்பாடி அந்த திருமண வீட்டை தவிர்த்திருக்கலாம், ஆனால் வேலுமணி, அண்ணாமலை உட்பட தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், இப்படி பிஜேபி தலைகளோடு தான் அந்த திருமணம் நடந்தது. நல்ல வேளை ரஜினி போகவில்லை. ரஜினி போயிருந்தால் அக்பார் பிஜேபியாகவே அது மாறி இருக்கும். அதன் காரணமாக சிறுபான்மை மக்கள் அதிமுகவை நோக்கி நகர்ந்தவர்கள் மீண்டும் பழைய இடத்துக்கே போய்விட்டார்கள். எஸ்டிபிஐ முபாரக்கு அதிமுகவுடைய வேட்பாளராக திண்டுக்கல்லில் நின்று முஸ்லீம்களுக்கு நான் சொல்லுகிற செய்தி என்னவென்றால், அதிமுக பிஜேபியிலிருந்து வெளியேறிவிட்டது. ஆகையால் எஸ்டிபிஐ வெற்றி பெற்று டெல்லிக்கு போக வேண்டும், முஸ்லீம் சமூகத்தினுடைய குரல் டெல்லியிலே அதிமுக சார்பில் ஒலிக்க வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை என்ற எடப்பாடியினுடைய ஆசை. வேலுமணி திருமணத்தில் நீங்கள் மகன் திருமணத்தில் நிராசையாக்கப்பட்டது. அதனுடைய விளைவு முஸ்லீம் வாக்கு வங்கியை குறிவைத்து விஜய் களமிறக்கப்பட்டிருக்கிறார். முஸ்லீம் தலைவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால்,
எங்களுக்கு நாங்கள் ரமலான் மாதத்திலே நோன்பு இருப்பது எங்களுக்கான இறை கட்டளை. ஆனால் விஜய் அவர்கள் இந்த நோன்பு கஞ்சி குடிப்பதற்காக விஜயாக வந்திருக்க வேண்டுமே தவிர அவர் எங்களில் ஒருவராக வேஷம் கட்டி வந்ததை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதாரண நபராக ஜோசப் விஜயாக அங்கு வந்திருந்தால், அவர் மகன் சூசன் சஞ்சயாக அங்கு வந்திருந்தால் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருப்போம். அரசியல்வாதிகளெல்லாம் எங்களை ஏமாற்றுகிறார்கள். நோன்பு கஞ்சி குடிக்கிற போது தொப்பியை வைத்துக்கொண்டு எங்களுக்கு குல்லாவை மாட்டி விடுகிறார்கள். வக்போர்டு அறக்கட்டளை சொத்துக்களெல்லாம் பறிபோகிறது. பல பேர் அது மீட்டு கொடுக்க முடியாமல் பல இடங்கள் எங்களுடைய அறக்கட்டளை நிலங்கள் எடுத்துக்கொள்ளுகிறார்கள், அபகரித்து கொள்ளுகிறார்கள். இதை அரசு மீட்டு கொடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யவில்லை. ஆனால் நோன்பு வருகிற பொழுது திமுக ஒரு பக்கம் நோன்பு கஞ்சி, அதிமுக ஒரு பக்கம் நோன்பு கஞ்சி, இப்படி காங்கிரஸ் ஒரு பக்கம் நோன்பு கஞ்சி, இப்படி பல கட்சிகள் நோன்பு கஞ்சி நடத்தி எங்களை ஏமாற்றுகிறார்களே தவிர எங்களுடைய உரிமை மீட்டுக் கொடுக்கவில்லை. இதே வேளையை விஜயும் ஆரம்பித்திருக்கிறார் என்பதுதான் எங்களுக்கு வேதனை. மத நல்லிணக்கத்திற்கான ஒரு கூட்டத்திற்கு வருகிற பாதிரியார் அங்கியோடு வருகிறார். ஒரு இந்து மத துறவி இந்து அடையாளத்தோடு வருகிறார். ஆனால் விஜய் தன்னுடைய அடையாளத்தோடு வந்திருக்க வேண்டுமே தவிர எங்களுடைய அடையாளத்தை தற்காலிகமாக போட்டிருப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் இந்த சிறுபான்மை மக்களுடைய நியாயமான சிந்தனையாக இருக்கிறது. ஆனால் விஜயை பொறுத்தவரை சிறுபான்மை வாக்கு வங்கியை குறிவைத்து நாடகம் நடத்தி முடித்துவிட்டு மீனவர் பிரச்சனைக்காக கடலூர் சென்றிருக்கிறார். கடலூரில் மீனவர் பிரச்சனை என்பது ஒன்றுமே இல்லை. மீனவர் பிரச்சனை புதுக்கோட்டை மாவட்டம் அதிராம்பட்டினத்தில், ராமேஸ்வரம் தீவிலே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் மீனவர்களுடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வள்ளங்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது. இலங்கை சிறையிலே அடைக்கப்படுகிறான் மீனவன். இதெல்லாம் காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. 1000க்கு மேற்பட்டவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். 1000க்கு மேற்பட்ட வள்ளங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காங்கேசன் துறையில் கடலிலே மூழ்கடிக்கப்படுகிறது. இதையெல்லாம் கேட்பதற்கு அதிமுக திமுக 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாண்டிச்சேரியோடு சேர்த்து எந்த குரலும் நாடாளுமன்றத்தில் எழுப்புவதில்லை. ஆனால் இதை புரிந்து கொண்ட விஜய் கடலூரில் மீனவர்களுக்காக நான் போராட்டம் நடத்தப் போகிறேன், அதை தாண்டி என்னால் வர முடியாது, என்னுடைய எல்லை கடலூர் தான், கடலூருக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் சென்று விடலாம், நான் வேளாங்கண்ணிக்கு போகிற வழியில் கடலூர் வழியாக போவேன், அதற்காக கடலூர் தான் வருவேன். இதுதான் இந்த ஜோசப் விஜயினுடைய கோரிக்கை. உண்மையாகவே இந்த மக்களுக்காக நீ குரல் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாடாளுமன்றத்துக்கு முன்பால் போராடி இருக்க வேண்டும். அதிமுக திமுக போராடவில்லை. அதே போல் ராமேஸ்வரம் கடற்கரையில் நின்று நீ போராடி இருக்க வேண்டும். இலங்கைக்கு அது செய்தி எட்டி இருக்கும், மிகப்பெரிய செய்தியாக மாறி இருக்கும். ஆதவ் அர்ஜுனாவும் பிரசாந்த் கிஷோரும் கடலூரில் வைத்துக் கொள்ளுங்கள், நாகப்பட்டினம் போய்விட வேண்டாம், ராமேஸ்வரம் போய்விட வேண்டாம் என்று அவர்கள் கூறியிருப்பதாக செய்திகள் வருகிறது. காரணம், அது மத்திய அரசுக்கு ஒரு பெரிய அழுத்தம் போய்விடும். மத்திய அரசாங்கத்தினுடைய அதிகார மையம் இவர்களை கடலூரோடு நிறுத்தி கொள்ளுகிறது. விஜய்யுடைய போராட்டம் கடலூரிலே முடிந்து போகிறது. போராட வேண்டிய இடம் வேதாரண்யமும் ராமேஸ்வரமும். ஆனால் இவர் வேதாரண்ய ராமேஸ்வரம் செல்லாமல் கடலூரோடு கடையை கட்டிவிட்டு வருகிறார். இந்த முஸ்லீம் சகோதரர்களுக்காக ரமலான் இருந்ததைப் போல மீனவர் சமூகத்துக்காக கடலூரிலே போராடுகிறார் என்று சொன்னால் இந்த போராட்டங்கள் எல்லாமே செயற்கையான போராட்டமாக இருக்கிறது. இந்த போராட்டத்தை போராடுவதற்கு நாதியற்ற சமூகமாக இருக்கிறது. வட்டால் நாகராஜ் அறிக்கை விடுகிறான், காவிரியில் மேகதாது அணையை நீங்கள் கட்ட முயற்சி செய்தால்
கர்நாடகாவில் எந்த தமிழ் படமும் ஓடாது. தமிழுடைய வாழ்வாதாரமே திரைப்படத்துக்குள்ளே ஒளிந்து கொண்டிருக்கிறது என்றால் காவிரி 3 முறை நிரம்பி வழிந்தது, குருவை இங்கு கருகி காய்ந்தது. திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. கர்நாடகாவில் தான் திமுகவுடைய சொத்துக்கள் முதலமைச்சருடைய சகோதரி செல்வியின் பேரில் பல ஆயிரம் கோடி. பல கட்சிகளுடைய சொத்துக்கள் கர்நாடகா சிக்மோவில் இருக்கக்கூடிய குறுக்கு மாவட்டங்களில் தேயிலை தோட்டமாக காப்பி எஸ்டேட்டாக மாறி இருக்கிறது. தமிழ்நாட்டிற்குரிய பல கட்சிகளுடைய சொத்துக்கள் அங்கே இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழனுக்கு சினிமாவை காண்பித்து தமிழனுடைய வாழ்வாதாரத்தை முடக்குகிற ஒரு அவலம், ஒரு கேவலம் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. உங்கள் படத்தை ஓட விட மாட்டேன் கர்நாடகாவில், காவிரியிலே தண்ணி இல்லை, தண்ணி வேண்டாம் என்று ஒத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான் ஒரு கயவன் வட்டால் நாகராஜ் என்றால், எம்ஜிஆர் காலத்தில் மாதம் அவனுக்கு பணம் கொடுத்து எம்ஜிஆர் கட்டுக்குள் வைத்திருந்தார். இன்று எம்ஜிஆர் இல்லை, எம்ஜிஆரை போன்ற தலைவர்களும் இல்லை. அதனால் இன்றைய நிலையில் வட்டால் நாகராஜ் எல்லாம் தமிழக மக்களை மிரட்டுகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறார். விஜயை பொறுத்தவரை காவிரி பிரச்சனை தலையாய பிரச்சனை, கச்சத்தீவு பிரச்சனை தலையாய பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் எடுக்க வேண்டிய விஜய், ஜோசப் விஜய் இப்பொழுது ரமணானுக்கு நோன்பு கஞ்சி குடிப்பதும், கடலூரில் மீனவர்களுக்காக போராடுவதும் தான் தமிழக அரசியல் என்றால், தமிழக அரசியல் எங்கே போய் நிற்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். விஜய் அதிமுகவோடு கூட்டணி வைக்கப் போகிறாரா அல்லது தனித்து முதலமைச்சர் நாற்காலிக்கு போக போகிறாரா? அப்படி போகிற பொழுது இதெல்லாம் அவருக்கான அரசியலாக அது பார்க்கப்படுகிறது. திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் பிரதானமானது. 72 எம்ஜிஆர் திமுகவை எதிர்த்தார். அது பெரிய பிரபலமான அரசியல் கட்சியாக மாறி இன்று வரை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறது. அடுத்து எம்ஜிஆருக்கு பிறகு வந்த மறைவுக்கு பிறகு ஜெயலலிதா திமுகவை எதிர்ப்பது தான் ஒரே பிரதான கொள்கையாக இருந்தார். இன்று அந்த ஜெயலலிதாவும் 20 ஆண்டு காலம் 95-91 2015 வரை முதலமைச்சராக இருந்து மறைந்து விட்டார். 4 நூற்றாண்டு காலம். அதன் பிறகு திமுக வாக்குகளை கோபாலசாமி உடைத்து கொண்டு வெளியேறினார். அதன் பிறகு 2000க்கு பிறகு விஜயகாந்த் உடைத்து கொண்டு வெளியேறினார். இப்பொழுது திமுக எதிர்ப்பிலே 2009 சீமான் அரசியலை இப்போ செய்ய ஆரம்பித்தார். 2024 விஜய் செய்கிறார். ஆக திமுக எதிர்ப்பு என்பதால் தமிழ்நாட்டுடைய பிரதான அரசியல். பல கோடி பேர் திமுக எதிர்ப்பு அரசியலில் தான் மூழ்கி கிடக்கிறார்கள். 30% பேர் வாக்கை போடுவதில்லை. திமுக மீது வெறுப்பால் தான் தமிழ்நாடு அரசியல் பகுதியான அந்த வாக்கு திமுக எதிராக நிற்கிறது. திமுக 20% மேல் வாக்கு வங்கியில் இல்லாத ஒரு கட்சியாக மாறி இந்த நூற்றாண்டின் ஆரம்பத்தில் 2006-11 மைனாரிட்டியாக ஆட்சி செய்கிறது. எந்த காங்கிரஸை ஒழிப்பதற்காக அண்ணா கட்சி ஆரம்பித்தாரோ அந்த காங்கிரஸின் தயவில் திமுக 2006-11 கருணாநிதி முதலமைச்சராக நீடிக்க முடிந்தது. திமுக எதிர்ப்பு அரசியலை பல பேரை தலைவராக்கி விட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த பட்டியலில் ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், கோபாலசாமி, விஜயகாந்த், சீமான், விஜய், இப்படி தமிழ்நாட்டில் உருவான அத்தனை தலைவர்களுமே திமுக எதிர்ப்பு தலைவர்கள் தான். திமுக எதிர்ப்பு தலைவர்கள் தான் இப்பொழுது திமுகவை எதிர்க்க ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ அந்த பட்டியலில் விஜயும் இணைந்து கொள்ளுகிறார், சீமானும் இணைந்து கொண்டார். விஜயகாந்த் இல்லாத காரணத்தினால விஜயகாந்த் மனைவி இணைந்து கொள்ளுகிறார். இப்படி திமுக எதிர்ப்பு அரசியலை விஜய் முன்னெடுத்ததனுடைய விளைவு முதலமைச்சர் வேட்பாளராக அவர் பார்க்கப்படுகிறார். இதெல்லாம் திமுக எதிர்ப்பு அரசியல் தான் தமிழ்நாட்டில் பிரதான அரசியல். ஆக திமுக எதிர்ப்பை வாடகை பேச்சாளர்களை, வாடகை யூடியூப்பாளர்களை வைத்து மாதம் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து
திமுகவை ஆதரித்து பேசக்கூடிய மனநிலையில் ஆர்எஸ்எஸ், பிஜேபி, சங் பரிவார் அமைப்பைச் சேர்ந்த பாண்டேக்களே வந்து விட்டார்கள். இன்று பாண்டேக்கள் திமுகவை ஆதரித்து பேசுகிறார்கள். திமுகவை ஆதரித்து பேசுவதற்கு சில பத்திரிகையாளர்கள் மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் பணிக்கு அமர்த்தப்படுகிறார்கள். இவர்கள் திமுக தான் சிறந்த கட்சி, திமுக ஆட்சியில் தேனாலும் பாலாரும் ஓடும், திமுகவினுடைய எதிர்காலம் தான் அடுத்த ஆட்சியை பிடிக்கும், இப்படியெல்லாம் திரித்து பேசுவதற்காக லட்சங்களை வாரி இறைக்கிறார்கள் திமுகவை சேர்ந்தவர்கள். இந்த யூடியூப் வாடகை பேச்சாளர்கள், வாடகை வாயர்கள் அத்தனை பேரும் திமுகவை நோக்கி அத்தனை பேரும் திமுக வாழ்க வாழ்க என்று கோஷம் போடுகிறார்கள். இதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமில்லை. ஆதலால் மீண்டும் திமுக எதிர்ப்பு என்கின்ற அரசியலை விஜய் முன்னெடுத்திருக்கிறார். வெல்வாரா என்பதை வர இருக்கிற 2026 தேர்தலிலே பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.